Hi guys, இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தையோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ பார்ட் 1 பார்க்காதவங்க சேனல்ல இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. சோ இதுலயுமே நான் வந்து டீடைலா டைமிங் அதுக்கு அப்புறமா லொகேஷன் எல்லாமே நான் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் டீடைலா கொடுக்கிறேன். சோ இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ல இருந்து நைட் 10 o'clock வரைக்குமே இந்த மார்க்கெட் வந்து ஆக்டிவா இருக்கு. சோ இங்க வந்து பிளான்ட்ஸ், பெட் அனிமல்ஸ் அதுக்கு அப்புறமா groceries, அப்புறமா வீட்டுக்கு தேவையான A to Z எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே மோஸ்டா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து பெட் அனிமல்ஸ் தான். ஸோ இங்கே வந்து க்யூட்டான பெட் அனிமல்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ்மே எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் அனிமல்ஸ் அதுக்கப்புறமா வந்து லவ் பேர்ட்ஸ், ஃபிஷ், அப்புறமா வந்து கோழி, ஆடு எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சது எல்லாமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை தாண்டி நம்ம இதுக்குள்ளே போனோன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருட்களுமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கடையிலுமே வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஷூஸ், சாக்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நட்ஸு, ஹனி, அதுக்கப்புறமா வந்துட்டு இரும்பு பொருட்கள்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய கடை இருக்கும். ஸோ ஒரு கடையில் ஒரு ரேட் விற்பாங்க, இன்னொரு கடையில் இன்னொரு ரேட் இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுற ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லிப்பர் கடையில் வந்து எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலும் 200. ஸோ எவ்ரி வீக்குமே இந்த கடைங்க எல்லாருமே வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஷூஸ் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே 200க்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆல்சோ இங்கே வந்து டேட்டூ ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு தமிழ் எழுத்து வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான ரேண்டம் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடை, பூட்டு, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்கரேட் பண்ணுற மாதிரி, வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரியான பொருட்கள் எல்லாமே. ஸோ இந்த கொடை எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 250க்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லைட்டாக நம்ம வந்து பார்கெயின் பண்ணோன்னா லைட்டாக வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஆல்சோ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு ஸ்பைஸ் கடையில் வந்துட்டு எந்த ஸ்பைஸ் பேக்கெட் எடுத்தாலுமே 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கடையில் வந்து 4 சுடிதார் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் கடைங்கள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே எப்படின்னா காம்போவில் 4 ட்ரெஸ் எடுத்திங்கன்னா வந்துட்டு 1000 ரூபா அந்த மாதிரி. ஸோ இவ்வளோத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பசி எடுக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து இளநீயுமே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன கடை இருக்குதுன்னு அப்படியே பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க போடுற ட்ரெஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே வந்துட்டு 100 ரூபா சொன்னாங்க அந்த அங்கிள். ஸோ அது வந்து காட்டன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே 130 சொன்னாங்க. எல்லா ஸ்லிப்பருமே வந்து சைஸ் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இந்த அங்கிள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயம்லாம் வந்து வச்சு ட்ராயிங் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் எடுக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பசங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி உட்டன் கபோர்ட் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 8000, 5000 சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதோட ஷாப்ஸுமே வந்து அவங்க எங்கே இருக்குது அது எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கைலாங்கடியில் போட்டதுக்கப்புறமா அதெல்லாம் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருக்கும்ல அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சில புக்ஸ் நான் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய மிக்ஸி, அதுக்கப்புறம் கிரைண்டர் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் விற்கிறாங்கள அந்த பழைய பொருட்கள் நம்ம போடுவோம்ல அந்த கடையில் போட்டுருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சிலதுலாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பார்த்துலாம் வாங்க தெரியலன்னா நம்ம புதுசாகவே ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே ட்ரை பேட் கூட இருந்துச்சு. பட் அது நல்ல கண்டிஷன்லேயே இல்லை. ஸோ அதனால சும்மா அதை எடுத்து பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்.
ஸோ அந்த கடையை சும்மா வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஒரு பேக் கடைக்கு போனோம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு 250 தான் சொன்னாங்க எல்லா பேக்குமே. பட் எனக்கு தான் எந்த பேக்குமே பிடிச்ச மாதிரியே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போகும்போதே இந்த கடையை பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இல்லை. ஸோ நாங்கள் போகும்போதே இந்த கடையை வந்து பார்த்துட்டோம். செம கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து காடை முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு அழகாக அவங்க குழிப்பணியாரம் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 30. ஸோ இது வந்து மொத்தம் இதில் 5 முட்டை போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் நல்லா மயோனஸ் பெப்பர்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்சோ இங்கே வந்து ஃபுல் காடை ஃப்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முட்டை கூட அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதை சாப்பிட்றதுக்குனே அங்கே போகலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம போனோன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நீங்களுமே வந்துட்டு ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃப்ரைடே வீக்கெண்ட் வந்து அங்கே போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து நிறைய வந்து வாங்கிட்டுமே போகிறாங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ நம்மளுமே வந்துட்டு நம்ம ஒன் டே வந்து அங்கே போய் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணோன்னு நினச்சாலுமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அங்கே வராங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைப்படுறதாகவும் இருக்கலாம். நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் வருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.